எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், எப்படி நேம் வைக்கணும், எப்படி ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கணும், எப்படி கம்யூனிட்டி போஸ்ட்டு, ஸ்டோரிஸ், வீடியோ அப்லோட் பண்ணணும், எல்லாமே வெவ்வேறு சேனலில் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த சேனல் போய் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா, ஜென்ரலாக எப்படி வைக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒரு நேம் வைக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற சேனல் வந்து ஃபுட் ரிலேட்டடாக இருக்குன்னா, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக உங்களோட நேம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரினா அந்த சேனல் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி 2, 3ன்னு வைக்கிறீங்கன்னா, ஒருத்தர் வந்து இல்லை நீங்களே இன்னொருத்தர்கிட்ட வந்து உங்கள் சேனல் நேம் சொல்லும்போது அவங்க நினைக்கிறது என்னென்னா, அந்த வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி ஒரிஜினல் சேனல் தான் நினைப்பாங்க. உங்கள் சேனலை வந்து அவங்க மைண்ட்லேயே வராது. அப்படிங்கும்போது உங்களோட சேனல் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். நீங்கள் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி 2, 3ன்னு வச்சிங்கன்னா குயிக்காக ஒரு 200, 300 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. ஆனால் அந்த 200, 300 சப்ஸ்கிரைபருக்கு வந்து யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன பண்ணணுங்கிறது தெரியாதவங்க தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு ஒரிஜினல் நல்ல யூஸர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூனிக்காக, சிம்பிளாக, நீட்டாக வைங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இமேஜ். ஒருத்தர் வந்து உங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா நேம் கூட மறந்துடுவாங்க. பட் அந்த இமேஜ் வந்து ப்ரொஃபைல் இமேஜ் வந்து அவங்களோட மைண்ட்லேயே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அடுத்த டைம் அவங்க பார்க்கும்போது உங்கள் சேனலை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓனாக க்ரியேட் பண்ணி நீட்டாக சிம்பிளாக வைங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் எதாக வேணால் இருக்கலாங்க. நீங்கள் தொடர்ந்து 1 மந்த் இல்லைன்னா 20 டேஸ் 30 டேஸ் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களோட சேனல் மேலே போகும். நீங்கள் எந்த கண்டென்ட் எதை வேணால் போடலாம். அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எந்த கண்டென்ட் போட்டாலும் யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் ஃபஸ்ட் டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா மேலே வந்துடலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்று வந்து இப்போ நிறைய ஹேக் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக வந்து சேனல் ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 1 இயர் 2 இயர் அவ்வளோ கஷ்டப்பட்டு 1 லேக் 2 லேக் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து வச்சுருப்போம். ஆனால் அவங்க ஈஸியாக ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஜிமெயிலில் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிடுவாங்க. அதே ஜிமெயில் ஐடி வந்து யூஸரோட காண்டெக்ட்டு, பிஸ்னஸ் காண்டெக்ட்டு, அவங்களோட பர்சனல் நம்பரவே வந்து யூடியூப் சேனலோட காண்டெக்ட்டு பண்ணுறதுக்காக கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஈஸியாக அவங்க மெயில் ஐடி தெரிஞ்சிடும். அதனால் ஈஸியாக அவங்க ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுற இமெயில் ஐடி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு காண்டெக்ட் பண்ணுறக்கோசரம் வந்து தனியாக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களோட சேனல் எந்த வித இதுவும் ஹேக்கும் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.